ஹலோ மக்களே, பண்ருட்டினா பலா தான் ஃபேமஸ்ஸு அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும். இங்கே எவ்வளோ பலாப்பழம் இருக்குது, எவ்வளோ பலாப்பழம் வேஸ்ட் ஆகுது, என்ன ரேட்டுக்கு கொடுக்குறாங்க அப்படின்றத இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். எல்லாமே கிளியராக எல்லாமே சொல்ல போகிறேன். இது வந்து பலா மண்டி அப்படின்னு சொல்லுவாங்க. பண்ருட்டி ஃபுல்லாகவே பலாப்பழம் தான் இருக்கும். இது ஒரு மண்டி. இப்படி பாருங்கள், மலை மாதிரி குமிச்சு வச்சுருக்காங்க பாருங்கள். ஒரு பழம் அப்படி ஒரு பழம் பார்த்தீங்கன்னா 30 கிலோலேருந்து 40 கிலோ வரும். ஒரு பழம் எவ்வளோ அப்படின்னு எதிர்பார்க்குறீங்க? ஒரு பழம் இந்த பழம் வந்து பார்த்தீங்கன்னா 200 பண்ருட்டியில் பார்த்தீங்கன்னா இந்த பழம் 200. இது வந்து வாங்கிட்டு போனீங்க அப்படின்னா எப்படியும் குறைஞ்சபட்சம் ஒரு 3 ஃபேமிலி சாப்பிடலாம். பார்த்துக்கோங்க, மலை மாதிரி குமிச்சு வச்சுருக்காங்க பலாப்பழம். இது மட்டும் இல்லை, நீ எவ்வளோ பலாப்பழம் இருக்குது, எவ்வளோ மண்டி இருக்குது அப்படின்றத பெரிய வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், காமிக்கிறேன். இது மண்டி உள்ளதான் பலாப்பழம் பார்த்தோம் குமிச்சு வச்சுருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த பலாப்பழம்லாம் வந்து பார்த்திங்கன்னா கெட்டு போயிடுச்சு அப்படின்னா இதெல்லாம் வேஸ்ட், அவ்வளோதான். இதெல்லாம் தூக்கி போட்டுருவாங்க. பண்ருட்டி ஃபுல்லாகவே பலாப்பழம் இருக்கிறதுனால இதெல்லாம் இந்த பலாப்பழம் கெட்டு போனோன்னா இது ஒரு பெருசான விஷயமாகவே தெரியாது. இதெல்லாம் வேஸ்ட்டு தான். பலாப்பழம் பழுத்து ஆட்டோமேட்டிக்காக வெடிப்பு விட்டுருச்சு பாருங்கள். ரொம்பவே சுவையாக இருக்கும். ஆனால் இது ஒன்றும் பண்ண முடியாது, வேஸ்ட் ஆகிடுச்சு. பழம் நிறைய இருக்கிறதுனால இந்த மாதிரி வேஸ்ட் ஆகிடும். இதெல்லாம் வேஸ்ட்டான பழம் தான். இதெல்லாம் தூக்கி ஓரமாக ரோடு ஓரமாக போட்டுருவாங்க. இல்லைனா மாட்டுக்கு உணவாக அழிச்சு கொடுத்துருவாங்க. இங்கே ஒரு ரோடு இருக்கும், நெய்வேலி டு சென்னை போகிற ரோடு. இந்த ரோடு ஃபுல்லாகவே மண்டி தான் இருக்கும். மண்டி ஃபுல்லாகவே பழம் தான் இருக்கும். நல்ல பழம்லாம் உள்ளே இருக்கும், கெட்டுப்போன பழம்லாம் வெளியே இருக்கும். இது இல்லாமல் வெளிநாட்டுக்கெலாம் ஏற்றுமதி செய்கிறாங்க. பழம் வந்து ரேட்டுலாம் பார்த்தீங்கன்னா 30 ரூபா, 40 ரூபா, 50 ரூபா. ஒரு ஃபுல் பழமே 30 ரூபா, 40 ரூபா, 50 ரூபா தான் பண்ருட்டி பொறுத்த அளவுக்கு. இந்த பழம் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க? இந்த பழம் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு 100 ரூபா இருக்கும் இந்த பழம். அதுக்கு மேலே இருக்காது. 100 ரூபாயிலேருந்து குறைச்சி பேசியும் வாங்கிக்கலாம் பண்ருட்டியில். நம்ம ஒரு பலாமண்டி பார்த்தோம் இல்லையா, அதுக்கு பக்கத்துலேயே ஒரு 10 மீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த பலாமண்டி இருக்குது. இதெல்லாம் பாருங்கள், இதெல்லாம் வேஸ்டான பழம். இதெல்லாம் அவ்வளோதான், இது சாப்பிட முடியாது, ஒன்றுமே பண்ண முடியாது, தூக்கி போட்டுருவாங்க. இது மட்டும் இல்லை, டெய்லியும் இந்த மாதிரி பழம் வேஸ்ட் ஆகும், சாப்பிட முடியாது. பண்ருட்டியில் இருந்து பலாப்பழம் சாப்பிட முடியாது. இதோ பாருங்கள், இதெல்லாம் வச்சுருக்காங்க. பலாப்பழம் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்றுமதி பண்ணிகிட்ருக்காங்க பண்ருட்டியிலேருந்து. நான் என்ன இருக்குண்ணா போகுது பலாப்பழம்? திருப்பூர் போகுதுங்களா? எத்தனை டன்னா போகும் இன்னைக்கு? இன்னைக்கு 10 டன்னு போகும். டெய்லியும் போகுமாண்ணா 10 டன்னு? ஓகேண்ணா. திருப்பூர் மட்டும் தான் போகுமா, மற்ற என்ன ஊருக்கெல்லாம் போகும்? பாம்பே, ஆந்திரா, ஹைதராபாத்து, எல்லா ஊருக்கும் போகுது பண்ருட்டிலேருந்து பலாப்பழம். பண்ருட்டினா பலாப்பழம் தான் ஃபேமஸ்ஸு. ஏற்றிட்டு இருக்காங்க, பலாப்பழம் ஏற்றிட்டு இருக்காங்க. இது வந்து பார்த்தோன்னா ஆந்திரா, மும்பை, பாரிஸ், சென்னையில் இருக்க எல்லா இடத்துக்கும் போயிட்டுருக்கு. பாருங்க, மலை மாதிரி இருக்குது பலாப்பழம். கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா 10 டன் பலாப்பழம் வந்து பண்ருட்டிலேருந்து வெளியே ஏற்றிட்டு இருக்காங்க. இது ஒரு மண்டியில் மட்டுமே ஏற்றிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி பல மண்டி இருக்குது. எல்லா மண்டிலையும் 10 டன் ஏற்றினா நீங்களே கணக்கு வச்சுக்கோங்க எவ்வளோ பலாப்பழம் பண்ருட்டியில் விளைச்சல் ஆகுது அப்படின்றது. ஒரு பழமும் 100 ரூபாயிலேருந்து 50 ரூபாக்குள்ளே தான் இருக்கும் பழம். மலை மாதிரி ஏறிட்டே இருக்கு பழம். டன் கணக்கில் ஏற்றுறாங்க பாருங்க. 10 டன் ஏற்றுறாங்க. வெளிநாட்டுக்கும் போகுதுண்ணா பழம்? நம்ம பண்ருட்டிலேருந்து வெளிநாட்டுக்கு போகுது. எப்படி ஃப்ளைட்லையா? ஓ, அட்டையில் பாக்ஸ் பண்ணி பேக்கிங் பண்ணி ஃப்ளைட்டில் போகுது. பார்த்தீங்கன்னா
மூணாவது மண்டிலையும் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பலாப்பழம் இருக்குது அப்படின்னு பாருங்கள். மலை மாதிரி எல்லா மண்டிலையும் பார்த்தீங்கன்னா மலை மாதிரி பழத்தை குமிச்சு வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதெல்லாம் பாருங்கள், இதெல்லாம் வந்து இந்த பழம் வந்து 3 நாள் தான் தாங்குமா, 3 நாளுக்கு அப்புறம் கெட்டு போயிடுமா. அதை பாருங்கள், கெட்டு போனால் இப்படி ஆகிடும். கெட்டு போனால் இது மாட்டுக்கோ ஆட்டுக்கோ அந்த மாதிரி கொடுத்துருவாங்க, இல்லைனா ரோட்டு ஓரமாக தூக்கி போய் கொட்டிடுவாங்க. பண்ருட்டி ஃபுல்லாகவே பலாப்பழம் தாங்க இருக்குது பாருங்கள். இந்த பழம்லாம் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க? ஒரு பழம் 40 ரூபா, 50 ரூபா, 30 ரூபா, 20 ரூபா, 10 ரூபாய்க்கெலாம் பலாப்பழம் முழு பழமே வந்து பார்த்தீங்கன்னா 10 ரூபா 20 ரூபா தாங்க பண்ருட்டியில். உங்களுக்கு ஃபுல்லாக வேணும், நீங்கள் வாங்கி விற்பனை பண்ண போகிறீங்க அப்படின்னாலும் நீங்கள் பண்ருட்டியில் வந்து பலாப்பழம் வாங்கிக்கலாம். இது வந்து 4வது மண்டியில் வந்து லோடு ஏற்றி வச்சுருக்காங்க. இன்னைக்கு ஒரு நாளைக்கு பண்ருட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மண்டியில் 10 டன் பலாப்பழம் ஏற்றிட்டு இருக்காங்க. இது வந்து பாருங்கள் என்ன ஊருக்கு போகுது அப்படின்னு தெரியல, லோடு ஃபில் பண்ணி வச்சுருக்காங்க. டிராக்டரில் ஃபில் பண்ணி வச்சுருக்காங்க, என்ன ஊருக்கு போகுது அப்படின்னு தெரியல. இது 4வது மண்டிக்கு வெளியில் வந்து லோடு ஏற்றி வச்சுருக்காங்க. இது வந்து லோடுலாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி. ஒரு 7 மணிலேருந்து 8 மணி காலையில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபுல்லாகவே லாரி ஃபுல்லாக ஏற்றுவாங்க. லாரி, ஈச்சர் அந்த மாதிரி வாகனத்தில் வந்து ஏற்றி வந்து விற்பனை செய்வாங்க, விற்பனைக்கு எடுத்துகிட்டு போவாங்க. பலாப்பழம் இது எல்லாமே கெட்டு போன பழம் பாருங்கள். 3 நாள் தான் ஒரு பழம், 3 நாள் தான் தாங்கும் பாருங்கள். கெட்டு போயிடுச்சு, எல்லாமே கெட்டு போன பழம். இது வந்து பார்த்தீங்கன்னா 4வது மண்டியில் ரோட்டு பாருங்கள். ரோடு இது மெயின் ரோட்டு ஓரமாக எவ்வளோ பழம் கொட்டி அந்த பழத்துக்கு மேலே உட்காந்துருக்காங்க பாருங்கள். மலை மாதிரி குமிச்சு வச்சுருக்காங்க. வணக்கண்ணா. பண்ருட்டியில் எத்தனை வருஷமா பழ வியாபாரம் பண்ணிட்டு இருக்கீங்க? பண்ருட்டியில் குறைஞ்சது இப்போ 40-45 வருஷமா வியாபாரம் பண்ணுறோம். 45 வருஷமா பண்ணுறீங்க. என்னென்ன ஊருக்குண்ணா வியாபாரம்? ஆந்திரா, கன்னடா. என்னென்ன ஊருக்கெல்லாம் ஏற்றுமதி பண்ணுவீங்க? பாம்பே போகுது, ஹைதராபாத் போகுது, பெங்களூர், எல்லா இடத்துக்கும், அதர் ஸ்டேட்டுக்கு எல்லா இடத்துக்கும் போகுது. நம்ம ஊர் பண்ருட்டில இருந்து எல்லா ஊருக்குமே வந்து நீங்க பழம் கொடுத்துருக்கீங்க. இது ஒரு பழம் எத்தனை கிலோனா வரும்? ஒரு பழமும் சராசரிக்கு இப்போ ஒரு பட்டர் இருக்குனாக்கா 12 கிலோலேருந்து 15 கிலோ வரைக்கும் இருக்கும் ஒரு பழம். இப்போ பண்ருட்டி பெருசோ எல்லாம் சராசரி ஒரு பழம் வந்து நம்ம பண்ருட்டியில் வாங்கணும். இப்போ இந்த பழம் வாங்கணும், இது 25 கிலோ இருக்குன்னு வச்சுக்கோங்க. இது என்ன ரேட்டுக்கு கொடுப்பீங்க? இது ஒரு 250 ரூபாய்க்கு கொடுப்பாங்க. 250 ரூபாய்க்கு குறைச்சி கேட்டால் கொடுப்பீங்களா? குறைச்சி கேட்டால் கொடுப்பீங்க. அதெல்லாம் வந்து கனமாக காய் வரும்போது குறைச்சி தான் கொடுத்தாகணும். கம்மியாக வரும்போது ரேட்டு சேர்த்து கொடுப்போம். சேர்த்து வைப்போம். பலாப்பழம் வேஸ்ட் ஆகி வெளியே கொட்டி வச்சிருக்கீங்க, அதெல்லாம் எப்படின்னா? பழத்தை கொஞ்சம் கண்ணல் வந்து போய் டேமேஜ் ஆகுதுன்னா அந்த பழத்தை யாருக்கிட்டே விற்க மாட்டோம். நாங்கள் விற்க மாட்டீங்க, எட்டை போட்டுருவோம். ஏன்னா அதனால வந்து அவங்களுக்கு பாதிப்பு வரக்கூடாது, எட்டை போட்டுருவோம். ஃபுல்லாக அப்படியே மலை மாதிரி குமிச்சு வச்சிருக்கீங்க பலாப்பழம். எல்லாமே எல்லாம் சுவையாக இருக்குமாண்ணா? சுவையாக இருக்கும். ஏதோ ஒரு சில தான் சரியில்லை இருக்கும், எங்களுக்கே தெரியாது. அப்படியா? எல்லா ரகத்து பழமும் இருக்குது இதில்? எல்லா ரகத்து பழம், எல்லா செடிக்காயும் இருக்கு இதில். ஒரு நாளைக்கு எத்தனை டன் ஏற்றுமதி பண்ணுவீங்க? ஒரு நாளைக்கு குறைஞ்சது 50 டன்லேருந்து 100 டன் வரைக்கும் ஏற்றும். ஒரு நாளைக்கு 50 டன்லேருந்து 100 டன் வரைக்கும் பழம் ஏற்றுவீங்க. அவ்வளோ பழம் பண்ருட்டில் இருக்கா? காயாவே இருக்கும். அதை விட ஏற்ற மாட்டோம், வெளியில போய் தாங்காது, காயா தான் ஏற்றுவோம். ஏன்னா அங்கே போய் மக்கள் கிட்ட பழுக்க தான் கொடுக்கணும். அவ்வளோ பழம் பண்ருட்டில் வந்து விளைச்சல் ஆகுது. ஓகேண்ணா. பாருங்கள், இந்த பழம் வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிட்டா ஒரு 3 ஃபேமிலி சாப்பிட்லாம். அந்த பழத்தை கிட்டத்தட்ட ஒரு 250 ரூபா கொடுப்பாங்க. 250 ரூபா குறைச்சி கட்டாலும் ஒரு 200 ரூபாய்க்கு அந்த மாதிரி வாங்கிக்கலாம். உங்களுக்கு வியாபாரம் பண்ணுறோம் அப்படின்னு நோக்கம் இருந்துச்சுன்னா இங்கே பலாப்பழம் வாங்கி நீங்கள் வியாபாரமும் பண்ணிக்கலாம். மல்லியெல்லாம் கம்மியாக கொடுப்போம். வெளியில் போச்சுன்னா கிலோ கணக்கு, கிலோ 40 ரூபா 50 ரூபா கம்மியாக கொடுக்க மாட்டோம். வெளிநாட்டுக்குலாம் போதும் பழம்? வெளிநாட்டில் என்ன ஜூஸ் போடுவாங்களா? எந்த மாதிரி யூசேஜ் போது? சிப்ஸ் போடுறாங்க. ஓ, பலாப்பழம் சிப்ஸும் போடுவாங்களா? சிப்ஸும் உண்டு. பலாக்கொட்டையே வந்து என்னன்னு கேட்டா பெரிய பெரிய ஹோட்டலுக்கு வந்து அதை மாவை அரைச்சி அதை உப்புமா, ஒரு ரவா கோதுமை உப்புமாவெல்லாம் கிண்டுறாங்க பாருங்க. ஆமா, அந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டா ரொம்ப ரொம்ப டேஸ்டா இருக்கும். ஓ, பலாப்பழமும் தனி வாசனை வரும். இதுக்கு பலாப்பழத்துக்குன்னு ஒரு தனி ஒரு வாசனை வந்து இந்த கொட்டை வந்து அதை மாவை ஆக்கி அதை உப்புமாவை பண்ணி சாப்பிட்டாக்க இந்த சுகரு, இந்த மாதிரி உடம்புக்கு சரியில்லாத நோயெல்லாம் இருக்குது, இது தீர்க்கக்கூடியது இந்த பலாக்கொட்டை மாவு தான். அதிகமாக பிஞ்சி வந்து பிரியாணி செஞ்சு அது வெஜிடபிள் நல்லா செய்யறதுக்கு அருமையான இது. பலாப்பழத்தை வந்து பழமும் நன்மை வந்திருக்கு, அதையும் சாப்பிடலாம், அது கொட்டையும் வந்து சாப்பிடலாம். அது இல்லாம அது சிப்ஸும் போடுறாங்க. சிப்ஸும் போடுறாங்க. வந்து
பிரியாணி. ஓ பலா பிஞ்சு வந்து பிரியாணி செய்கிறாங்க. ஆட்டுக்கறியோட சூப்பராக இருக்கும். ஆட்டுக்கறியோட சூப்பராக இருக்கும் அந்த பலா பிரியாணி. பலாக்கா பிரியாணி பிஞ்சால் தான் வெட்டி போடணும். இந்த சைஸ் பிஞ்சாக தான் இருக்கணும். 1 கிலோ இருக்கணும் பிஞ்சு. 1 கிலோ 1/2 கிலோ இருக்கணும். ஓகேண்ணா. பெருசாக இருக்கக்கூடாது. 1 கிலோ இருந்தால் தான் அது பிரியாணி பண்ண முடியும். 1 கிலோக்கு மேலே போயிடுச்சுன்னா அது பிரியாணி பண்ணால் நல்லா இருக்காது. 1/2 கிலோ இருக்குது. 1 கிலோ கீழே இருக்கிறதே நம்ம பிரியாணி பண்ணலாம். அது நம்ம கிட்ட கிடைக்குமாண்ணே? கிடைக்கும். இப்போ கொஞ்சம் கம்மியாக தான் கிடைக்கும். பெரும் பிஞ்சு சீசன் முடிய போகுது. நம்ம மண்டி வந்து கரெக்டாக எங்கண்ணா இருக்கு? பண்டிட்லேருந்து வந்து இப்போ ஆர்டி ஆஃபீஸுக்கு பக்கத்தில் பண்டிட்லேருந்து இந்த பக்கம் பாலத்துக்கு இருந்தாலும் இருக்கு. ஓ பண்ருட்டி ஆர்டி ஆஃபீஸுக்கு பக்கத்துலேயே. எத்தனாவது மண்டிண்ணா ஆர்டி ஆஃபீஸ்லேருந்து? கணக்கு வருது. இன்னும் ஒரு 5, 6, 7 மண்டி வரும். 7 மண்டி. உங்ககிட்ட எவ்வளோ பழம் வந்து கேட்டாலும் கொடுப்பீங்க? கொடுப்போம். அதெல்லாம் கொடுப்போம். சரிங்கண்ணா.